கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரீசேல் சைட்டுங்க. சென்ட்டு 6.25 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அன் எமர்ஜென்சி சேல். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஏரியா மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஹெச்லேருந்து கரெக்டாக ஒரு 100 to 200 மீட்டர்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா சென்ட்டு 10 lakhs 11 lakhs அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்படி வர வர நம்மளோட இந்த ரீசேல் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இது பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்குங்க. ஏன்னா ஏரியா டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா ஆல்ரெடி ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும். கடை கண்ணி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். அடுத்தடுத்து ஏரியா டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்த ஏரியா கரண்ட் டைமில் இப்போ தான் வந்து கரெக்டாக அங்கங்கே வீடு ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த சைட்டு கிட்டேயே ஃபுல்லாக வீடு இருக்குங்க. இங்கே ஒரு பெரிய மாடி வீடு இருக்குது, பின்னாடி ஒரு வீடு இருக்குது. சுற்றியுமே வந்து பில்டர்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சேலும் ஆகிட்டுருக்கு. அப்படி இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோடு கிட்டேயே பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் வந்து நீங்கள் ஒரு வீடாக சர்ச் பண்ணியிருந்தீங்க, இல்லை இடமா சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவோட நிலவரம் உங்களுக்கே தெரியுங்க. அந்த இடத்துல இன்றைக்கி ரீசேல் சைட்டு கரெக்டாக ஒரு 3.25 சென்ட்டுங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30க்கு 43.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வடக்கு பார்த்த மாதிரியான சைட் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி நல்ல ஆடட் அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி ரோடு பேஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு 30 அடி கிடைக்கிறப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். முக்கியமாக டிடிசிபி அப்ரூவல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் இப்போ ஒரு 5-6 லட்ச ரூபா தான் நம்ம கையில் இருக்குது. பேக் நம்ம வந்து இந்த சைட்டுக்கு லோன் ஆப்ஷனாக போகணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் லோன் ஆப்ஷன் போய்க்கலாம். இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா மொத்தமாக ஒரு 20 லட்ச ரூபாய் கையில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்துட்டு சிபில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கூட இதை அப்படியே பேங்க் லோன் ப்ராசஸ் எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப் டு 70% வரைக்குமே நம்ம லோன் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ ஆல்ரெடி வந்து சென்ட்டுக்கு 7.5-8 lakhs வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ லோனும் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளே சொந்தமாக ஒரு அசட் வேணும், பட் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இன்னொன்று, யாராவது பில்டர்ஸ் சப்போஸ் இன்றைக்கி நான் வாங்கி வச்சுட்டு ஒரு 1 year அந்த மாதிரி கேப் இருக்கட்டும் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலுமே இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஏன்னா இன்றைக்கி சென்ட் 6.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடத்துலையே வந்து பர் சென்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ 1 year வெயிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட லேண்ட்லேயே உங்களுக்கு ஒரு 6 lakhs கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1 year கழித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வீடாக இருக்கும். ஆல்ரெடி நல்ல டெவலப்பிங் ஆன ஏரியா தான். ஸோ தட் நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. பில்டர்ஸ் யாராவது கம்மி பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இடம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சொந்தமாக எனக்கு வீடு கட்டணும் பட் இப்போது ரீசெண்ட்லி வந்து டெவலப் ஆன ஒரு கேட்டட் கம்யூனிட்டிகளெல்லாம் போய் நான் இடம் கேட்டால் 10 லட்சம் 8 லட்சம்னு சொல்கிறாங்க. அதையும் விட கம்மியாக எனக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஆப்ட். ஏன்னா 3.25 சென்ட்டுக்குமே டிடிசிபி அப்ரூவலோட 20 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அசட்டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையமில் உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி ரொம்ப அழகான சைட்டு. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வீடு கட்டணும் அப்படின்னாலுமே நீங்கள் இம்மிடியேட்டாக வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ரீசேல் பிளாட்டுங்க. எமர்ஜென்சி சேல் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. கால் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். தென் முன்ன பின்ன உங்களுக்கு 10-20 கம்மி பண்ணி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க.